31,000 வெளிநாட்டு சிகரெட்டுங்க பண்டார்நாயக்க ஏர்போர்ட்ல கஸ்டம்ஸ் ஆபீசர் பிடிச்சி வச்சிருக்காங்க. போன வருஷம் இலங்கையில டித்வா அப்படிங்கிற ஒரு புயல் வந்து நிறைய பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அவங்க இழந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மீட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு இப்போ இருக்கிற அரசாங்கம் உறுதி சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்தையுமே செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு. அதுல சில பேர்த்துக்கு சொன்ன விஷயத்த செஞ்சு கொடுத்துருக்காங்க. பல பேர்த்துக்கு இன்னும் அவங்க சொன்ன விஷயம் கிடைக்காமலே இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீகோட் பண்ணி சொல்ல போறேன். நீங்க அதை பார்க்க போறீங்க, கேட்க போறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிஒன் டு வி சார் அண்ட் யூ வாட்சிங் மீ. 2026 ஜூலை 30 இன்னைக்கு காலையில 10 மணிக்கு துபாயில இருந்து இலங்கைக்கு பண்டார்நாயக்க ஏர்போர்ட்டுக்கு வந்த எமிரேட்ஸ் EK650 அப்படிங்கிற ஃபிளைட்ல மாரவிலையை சேர்ந்த ஒரு பிசினஸ் மேன், 43 வயசாகிற மாரவிலையை சேர்ந்த ஒரு பிசினஸ் மேன், அவருடைய கையில 2 லகேஜுங்களை வச்சுக்கிட்டு கிரீன் சேனல் வழியா அவர் வந்து ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அப்படி ட்ரை பண்ணவர் மேல கஸ்டம்ஸ் ஆபீசர் சந்தேகப்பட்டு அவரை கூப்பிட்டு அவர் கையில இருந்து 2 லக்கேஜ்களையும் செக் பண்ணும்போது அதுல கிட்டத்தட்ட 150 சிகரெட் பாக்கெட்டுங்க இருந்திருக்கு. 150ல வந்து 155 சிகரெட் பாக்கெட்டுங்க இருந்திருக்குது. அந்த சிகரெட் பாக்கெட்ல இருக்கிற சிகரெட்டுங்களை செக் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 31,000 சிகரெட், வெளிநாட்டு சிகரெட் 31,000 வெளிநாட்டு சிகரெட் இருந்திருக்குது. இலங்கை மதிப்புக்கு கிட்டத்தட்ட 46 லட்சம் அவர் கையில 2 பேக்லயுமே கொண்டு வந்திருக்கிறாரு. வெளிநாட்டுல இருந்து சிகரெட்டுங்க, சாராய போத்தல் இதெல்லாம் கொண்டு வர்றது பெரிய தப்பு ஒன்றும் இல்லையே அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, சிம்பிளா சொல்லணும்னா வெளிநாட்டுல இருந்து நீங்க 1-2 சிகரெட் பாக்கெட்டுங்க கொண்டு வர்றது பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. 1-2 சாராய போத்தல் கொண்டு வர்றது பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த மாதிரி லக்கேஜ்களில் வச்சுக்கிட்டு பெரிய அளவு கொள்வளவு பண்ணக்கூடிய பெரிய அளவிலான சிகரெட் பாக்கெட்டுங்க, ட்ரக்குங்க இதுங்கெல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இலங்கையில நீங்க வந்து வரி கட்டித்தான் அந்த பொருட்களை நீங்க வந்து எடுக்கணும். சரியா? இப்போ சிகரெட்டுங்க வந்து பெரிய ட்ரக் இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ நீங்க வந்து பொதுவாகவே சிகரெட், வெளிநாட்டு சிகரெட்டை இலங்கைக்குள்ள கொண்டு வரலாம். அப்படி நீங்க கொண்டு வர்றீங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 1-2 பாக்கெட்டையும் கொண்டு வரலாம். ஆனா இவர் வந்து 1-2 பாக்கெட்ல கிட்டத்தட்ட 155 பாக்கெட்டையும் கொண்டு வந்துருக்கிறாரு. 31,000 சிகரெட்டுங்க. இலங்கை மதிப்புப்படி 46 லட்சம். சரியா? அந்த அளவுக்கு பெரிய ஒரு தொகையில் இருக்கக்கூடிய சிகரெட்டுங்களை இவர் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. கொண்டு வந்தது மட்டும் இல்லாம இலங்கையில பண்டார்நாயக்க ஏர்போர்ட்ல இருக்கிற 2 சேனல்கள்ல ஒரு சேனல் வழியா, கிரீன் சேனல் வழியா அவர் வந்து வெளியே வந்திருக்கிறாரு. கிரீன் சேனல், ரெட் சேனல் அப்படின்ட்டு ஏர்போர்ட்ல 2 வழிகள் இருக்குது பேசஞ்சர்ஸ் வந்து ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு. இந்த 2 வழிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க, இந்த கிரீன் சேனல் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது இல்லையா, இந்த சேனல்ல வந்து இப்போ நீங்க ஏதாவது பொருட்கள் கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னாக்க இலங்கையில நீங்க வந்து டெக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடிய பொருட்களா இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்க அந்த கிரீன் சேனல் வழியா உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கிட்டு வெளியே போயிடலாம். அதே வந்து இலங்கையில நீங்க டெக்ஸ் கட்டி தான் வெளியே எடுக்கணும் அப்படின்ற பொருட்களை நீங்க வெளிநாட்டுல இருந்து இலங்கைக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ரெட் சேனல்ல ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல் வழியாத்தான், அந்த வழி வழியாத்தான் நீங்க வந்து உங்களுடைய டெக்ஸ் கட்டி உங்களுடைய பொருட்களை வெளியே எடுத்துட்டு போகணும். ஆனா இவர் வந்து கொண்டு வந்திருக்கிறது வந்து கண்டிப்பா டெக்ஸ் கட்டியே ஆக வேண்டிய பொருட்கள், சிகரெட் பாக்கெட்டுங்க கொண்டு வந்துருக்கிறாரு. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, யாருக்குமே தெரியாம இலங்கையில இருக்கிற அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை ஏமாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரெட் சேனல் வழியா அவருடைய டெக்ஸ் கட்டி அவர் வந்து அந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு போகாம கிரீன் சேனல் வழியா டெக்ஸ் கட்டாம அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணதுனாலதான் அவரை பிடிச்சி அவருடைய சிகரெட் பாக்கெட்டுங்க எல்லாத்தையுமே வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து இப்போ கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே இப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு 43 வயசு, பார வெளியில இருக்கிற ஒரு பிசினஸ் மேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து இப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க. போன வருஷம் 2025 நவம்பர் மாசத்துல இலங்கையில டித்வா புயல் அப்படிங்கிற ஒரு புயல் தாக்கி நிறைய பேர் வந்து வெள்ளத்திலையும் மண் சரிவுலையும் இறந்து போயிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவையான வாழ்வாதாரங்கள், அவங்களுடைய வீடு, காரு, சொத்து, நிலம் எல்லாத்தையுமே இழந்திருந்தாங்க. அதுல சில பேர்த்துக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு தேவையான நிவாரண நிதி, அவங்களுக்கு தேவையான வீடு, அவங்களுடைய நிலம், பறிபோன நிலம் எல்லாமே கிடைச்சிருக்குது. ஆனா பல பேர்த்துக்கு, குறிப்பா சொல்ல போனா இந்த மலையக மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த நிவாரண நிதி கிடைச்சிருச்சு. ஆனா வந்து அவங்க இழந்த இடம், அவங்களோட வீடு இருக்குது இல்லையா, அந்த வீடை வந்து கட்டி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை இப்ப இருக்கிற அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைய வரைக்குமே யாருமே அந்த வீட்டை கட்டி கொடுக்கல, எங்களுக்கு தேவையான வீடு இன்னுமே எங்களுக்கு இந்த அரசாங்கத்துல இருந்து கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்போ மலையக மக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து மந்திரிமார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லையே அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கிறதா எங்களுக்கு வந்து ஃபைல்ல ரிப்போர்ட் ஆயிருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு வேளை நீங்க காசு வாங்கியிருக்கலாம், இல்லைனாக்கா வீடு வந்து வேற எங்கேயாவது கட்டப்பட்டிருக்கலாம், நீங்க வந்து அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னை வரைக்குமே மலையக மக்களுக்கு தேவையான அந்த வீடு வசதி வந்து இன்னை வரைக்குமே கட்டி கொடுக்கப்படல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மலையக மக்கள் வந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான நிவாரண நிதிகள் வந்து எல்லாத்துக்குமே கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. பல பேருக்கு கிடைக்கல, இன்னுமே அந்த நிவாரண நிதி எடுக்கிறதுக்காக
நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய இடத்துல அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்போ வந்து மலைவாழ் மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா புவி டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான இன்னொரு வீடியோல இருந்து மீட் பண்ணிட்டு அது பை.